2006 தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்றதுக்காக அம்மா கூப்பிடுறாங்க. எனக்கு பிரச்சாரம் பண்ணவும் தெரியாது, பேசவும் தெரியாது, அரசியலும் தெரியாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நம்மளும் ஒரு நடிகையா ரெட்டையில காமிச்சா போதும், ஓட்டு போட்டுடுவாங்கன்னு திமுறா போனேன். நடிகையா போனா, திமுறா போனா, வந்து கூட செல்ஃபி எடுத்துப்பாங்க, ஷேக்கண்ட் கொடுப்பாங்க, சிரிச்சு பேசுவாங்க. ஆனா ஓட்டு போட மாட்டாங்கன்றது 2006 தேர்தலில் தெரிஞ்சது. எல்லா பெண்களுக்கும் ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டில் இருக்கிற அம்மா. எனக்கு புரட்சி தலைவி அம்மா. நான் சினிமாவில் இருக்கும்போது, அரசியலே தெரியாத போது, இந்த உலகத்தில் எத்தனை தீமையான விஷயங்கள் இருக்குன்றது புரிஞ்சிக்க முடியாத ஒரு வயசில் எனக்கு அம்மா ரோல் மாடலானாங்க. நான் இப்போ அரசியலில் இல்லை, ஏதோ மேக்கப் போட்டுக்கிட்டு சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தேன். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அம்மாவை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு வருது. 2006 தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக அம்மா கூப்பிடுறாங்க. எனக்கு பிரச்சாரம் பண்ணவும் தெரியாது, பேசவும் தெரியாது, அரசியலும் தெரியாது. ஆனால் போனேன். எதுக்கு போனேன்னா, அம்மா கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இந்த சான்ஸ் மறுபடியும் வராதுன்னு போய் அம்மாவை பார்த்தேன். அம்மாவை பார்த்து புரட்சி தலைவி அம்மா அவர்களை சந்தித்ததுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்சது செய்யணுன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்தேன். அரசியல் தெரியாமல், பேச்சே தெரியாமல் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டேன். 2006 தேர்தலில் எனக்கு அவ்வளோ விவரம் தெரியல. வெறும் மேக்கப்பை நம்பிட்டு, மேக்கப் போட்டுக்கிட்டு, நம்மளும் ஒரு நடிகையாக ரெட்டையில காமிச்சா போதும், ஓட்டு போட்டுடுவாங்கன்னு திமுறா போனேன். அந்த தேர்தலில் ஒரு விஷயம் புரிஞ்சது. நடிகையாக போனா, திமுறா போனா, மேக்கப் போட்டுக்கிட்டு போனா, வந்து கூட செல்ஃபி எடுத்துப்பாங்க, ஷேக்கண்ட் கொடுப்பாங்க, சிரிச்சு பேசுவாங்க. ஆனால் ஓட்டு போட மாட்டாங்கன்றது 2006 தேர்தலில் தெரிஞ்சது. அது தெரிஞ்சதுக்கப்புறம் என் மேக்கப்பை கலைச்சிட்டேன். நடிகையாக இருந்தப்போ இருந்த சந்தோஷம் விட அம்மா கூட இருக்கும்போது, அதிமுகவுக்கு வேலை பார்க்கும்போது எனக்கு நிறைய சந்தோஷம் கிடைச்சது. அந்த மேக்கப் கலைச்சிட்டு ஒரு அதிமுக காரியாக இருக்கணும். என்னால் முடிஞ்சது இந்த கட்சிக்கு செய்யணும், உண்மைகளை பேசணும், இந்த சமுதாயத்துக்கு நிறைய உண்மைகளை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம்தான் அதிமுக வரலாறு, திமுக வரலாறு, தமிழ்நாட்டின் வரலாறெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். 2009 தேர்தலில் போகிறேன். ஒரு அதிமுக காரியா மேக்கப் இல்லாமல் சாதாரண ஒரு விந்தியாவாக கிராமமாக போனேன். அப்போது வெறும் 9 எம்பி சீட்டு ஜெயிக்கிறோம் அதிமுக. 2006 என் கூட நிறைய நடிகர்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது அம்மா கூட பிரச்சாரத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆனால் தோல்வி வந்த உடனே எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் நான் அம்மா கூடயே இருந்துட்டேன். இப்போ 2009 அதிமுக சார்பில் பெரிய நடிகைகள் பட்டாளம்லாம் இல்லை, பேச்சாளர்கள் பெருசாக இல்லை. நான் போனேன், கிராமமாக சின்ன கிராமமாக போனேன். என்னால் முடிஞ்சது செஞ்சேன். 2009 வெறும் 9 சீட்டு வருது, திமுகவுக்கு நிறைய சீட்டு வருது. அப்போது திமுகவில் இருக்கிற சில கட்சி பிரமுகர்கள் எல்லாரும் எனக்கு ஃபோன் போட்டு தமிழில் பச்சை வார்த்தையில் திட்டுறாங்க, பச்சையாக திட்டுறாங்க. அவங்க திட்டினது பாதி என்னன்னு எனக்கு புரியவே இல்லை, அவ்வளோ தூய தமிழில் திட்டுறாங்க. அப்போ நினச்சேன், நம்ம ஏதோ முடிஞ்சது செய்கிறோம், கிராமமாக சாதாரணமாக போய் ஓட்டு கேட்குறோம், உண்மையை பேசுகிறோம், இதுக்கே இவ்வளோ வலிக்குதே. நம்ம நல்லா பேச ஆரம்பித்தா, தைரியமாக பேச ஆரம்பித்தா, அவங்களோட சாயங்கள் எல்லாம் வெளுத்து வாங்கினா எப்படி இருக்கும்னு நினச்சேன். 2009 2011 வரைக்கும் 2 வருஷம் திமுக பண்ண அத்தனை திருட்டுத்தனங்களையும் புக்ஸ் படித்தேன், நியூஸ் பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டு மக்கள் படுற வேதனைகள் என்ன, பெண்கள் சந்திக்கிற கஷ்டங்கள் என்ன, நாடு எப்படி இருக்குன்னு உண்மையிலே நியூஸ் பார்த்தேன். நிறைய பேர்கிட்ட பேசினேன்,
தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.